Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்கப்படாதது ஏன் என ஆட்சியரிடம் விவசாயிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பிறகும் திருவாரூரில் உள்ள ONGC கிணறுகளில் ஆய்வு நடைபெறுவது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் இதுவரை பயிர் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாதது குறித்தும் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்க இயலாமல் அரசு அதிகாரிகள் விழி பிதுங்கி நின்றனர். மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டி ஆதி திராவிட மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலவச பட்டா வழங்காததை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து ஆதி திராவிட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தியதில் ஒரு மாதத்துக்குள் பட்டா வழங்கப்படும் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் தற்போது வரை இலவச பட்டா வழங்காத ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சமையல் செய்து குடியேறும் போராட்டத்தை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. அவனியாபுரம், விமான நிலையம், வில்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த சேனப்பநல்லூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர செவிலியரை பணியமர்த்த வலியுறுத்தி உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்களுடன் சேர்ந்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக ஒன்றிய செயலாளர் பொன் காமராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உங்களுடன் முதல்வர் முகாமை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியரை கூட பணியமர்த்தாமல் ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக முகாம் நடத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதில் அலட்சியம் காட்டப்படுவதை தட்டி கேட்ட பெண் மருத்துவமனை ஊழியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியுள்ளது. கௌரி என்பவர் நெஞ்சுவலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அவருக்கு பயிற்சி மாணவர்கள் சிகிச்சை அளித்து ஊசி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்து அவர் புகைப்படம் எடுக்க முயன்றபோது ஊழியர்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவில் சிறைப்பிடித்ததாகவும் தெரிய வருகிறது. விடிய ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் உரிய பராமரிப்பின்றியும் பயிற்சி மாணவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுவதும் தொடர்கதையாகி உள்ளது. அந்த இன்ஜெக்ஷன் சட்டப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜெக்ஷனே பண்ணக்கூடாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே யாருமே கிடையாது, ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து அதை இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அது தவறான விஷயம். ஏற்கனவே அங்கே வர பேஷண்ட்டுங்க ரொம்ப மன உளைச்சலையும் உடம்பு சிக்கலையும் தான் வராங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன் ஏதாவது மாற்றி போட்டு அதனால பலவித பிரச்சனைகள் வந்தா இது யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? போட்டோ எடுத்ததுனால அந்த எமர்ஜென்சி வார்டில் உள்ள ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு கேட் லாக் பண்ணிட்டாங்க, வெளியே போகட்டது அளவுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே லேசான பனிமூட்டமும் விட்டு சாரல் மழையும் பெய்து வந்த நிலையில் மதிய வேளையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மூஞ்சிக்கல், பேருந்து நிலையம், அண்ணா சாலை, ஏரி சாலை, பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதிகளான கோட்டார், இடலாக்குடி, சுசீந்திரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கீரிப்பாறை, தடிக்காரங்கோணம், காளிகேசம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகை கிராமத்தில் வீடற்ற மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அளந்து பட்டா வழங்க வலியுறுத்தி பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தியாகை கிராமத்தைச் சேர்ந்த வீடற்ற 120 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க இடஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்தை அளந்து பட்டா வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டையில் திருமணமான 20 நாளில் நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓட்டுநரான கார்த்திகேயன் தனது உறவுக்கார பெண்ணான ஜெயஸ்ரீ என்பவரை கடந்த 4ஆம் தேதி திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஜெயஸ்ரீ மாயமானதாக கூறப்படுகிறது. இதனிடையே கார்த்திகேயன் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்து கிடந்த நிலையில் சம்பவம் நடந்த அன்று வீட்டிற்கு அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து சென்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 போலீஸ் வராங்க, என்னம்மான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க மேலே கை காட்டின உடனே ஒரு போலீஸ் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பொண்ணையும் ஒரு பையனையும் கூட்டிகிட்டு
பின்னாடி வழி கேட்டுக்காக மேலே போயிருக்கிறாங்க. மேலே போய் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அண்ணன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க பார்த்துட்டு கீழே வந்துக்கிறாங்க. வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட எதிரவே இருக்குது வீடு. அங்கே வந்து போய் கூப்பிட்டு கேட்டை திறக்க சொல்லியிருக்காங்க. கேட்டை திறந்த உடனே அந்த பொண்ணு போயிடுச்சு, யாருக்கிட்டே சொல்லாமல் போயிடுச்சு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சேலம் செல்லும் புறவழிச்சாலையில் ஹோட்டல் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என மலை போல் குவிந்து கிடப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளது. மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி மீது மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் சட்டக்கல்லூரி மாணவி உயிரிழந்ததை மறைத்ததாக குற்றம் சாட்டி சட்டக்கல்லூரி மாணவிகள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மாணவி பிரியதர்ஷினி என்பவர் ரயிலில் ஏறும்போது தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து பணம் பறிக்கும் நோக்கில் மாணவி உயிரிழந்ததை கூறாமலும் மாணவியை பார்க்க விடாமலும் தடுத்ததாக குற்றம் சாட்டி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவிகள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் உங்களுடன் முதல்வர் முகாம்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் உங்களுடன் முதல்வர் முகாமை புறக்கணித்து நடைபெற்ற போராட்டத்தால் பெயர் அளவிற்கு முகாம் நடந்து முடிந்தது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலை, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசே, மாநில அரசே, நிறைவேற்று வருவாய்த்துறை சங்கங்களில் கூட்டமைப்பு கோரிக்கைகளான 9 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளான பாபநாசம், கபிஸ்தலம், ஐயம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஏரி, குளங்கள் நிரம்பியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல வேலூர் மற்றும் காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.